வணக்கம் அந்தோணியின் அலப்பறைகள். இன்னைக்கு என்னன்னா சுமித்ரா முகத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு கோடி ரூபா வரப்போகுது. ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஒரு கோடி ரூபா. சவுண்டா பேசு. ஒரு கோடி. சுமித்ரா தம்பி வந்து இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்றது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். ஒரு வாரத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சுமி தம்பி என்ன ஆனாங்கன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். வீடியோ அதுக்குன்னு நான் போடலை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 10 நாள் 7 நாள் சுற்றி வாய்தாவை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே என்னடா இது அப்படின்ற ஆகிட்டு. வீடியோவை அந்த உட்காந்து வீடியோ எடுத்து மறுபடியும் போட்டு நம்ம எமோஷ்னல் ஆகி அதை 4 பேர் கிண்டல் பண்ணி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேண்டாம் விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 லாஸ்ட்டாக வாய்தா போட்டு 7ஆம் தேதிக்கு மறுபடியும் மாற்றிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸ்னு ஒரு கரெக்டாக ஒரு 12:30 போல் வந்து நியூஸ் ஏரியா. அதோட இன்னைக்கு கரெக்டாக 12:30 மணிக்கு வந்து ரிலீஸ்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 13 பேர் ரிலீஸு. 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தண்டனை. இன்னும் 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. கடைசியில் அதையும் விசாரித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு போட்டில் இருந்தவங்க 2 போட்டில் மொத்தமாக 24ஆம் தேதி 17 பேர் பிடிபட்டுருந்தாங்க. அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பிடிபட்டு மறுபிடிப்பட்டனால செகண்ட் டைம் வந்து பிடிபடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து 2 வருஷமாக அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு வந்து 2 வருஷம் போட்டிருக்காங்க. அந்த இன்னொரு போட்டில் உள்ள இந்த மிச்சம் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கைரேகை ஏதோ வந்து மேட்ச் ஆகலையாம். அந்த காரணத்தினால அந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வாய்தா மாற்றி வச்சுருக்காங்களாம். மிச்சம் 13 பேர் வந்து ரிலீஸு. ஆனால் பேர் எதுவும் வரலை. அதோட எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்மா பேர் எதுவும் வரல. காலையிலேருந்து அப்படியே பரவாயில்லைப்பா, இங்கிட்டு ஃபோன் அடிக்கவும் அந்த செல்லுக்கு இந்த செல் எடுத்து எங்கிட்டு ஃபோன் பண்ணுவோம், நான் ஏன் செல்ல போயிட்டு போய் இங்கிட்டு ஃபோன் பண்ணுவோம். அப்படி வேணா பரபரப்பாகவே இருக்காங்க. என்னடா பரபரப்பாக எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறா, சுமித்ரா ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லு அப்படின்னு. நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு அதோட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க, அம்மா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலாம் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு. அதோட எங்கள் அம்மா சொல்லிட்டா எலி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலி இங்கேயே ஏதோ போகிற நேரம் கூட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்சாக ஆகுதான். உள்ளலன்னு வந்துட்டே இருப்பானா. மாதம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அங்கங்கேயும் போகிறனால காசு எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவான். அதனால குப்பம் கடைக்கெலாம் போயிட்டு வருவான். அதனால அவனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அது ஒர்க் ஆகிட்டே இருந்திருக்கனால அவனுக்கு சரியாயிரும். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாதனால 2 பேருக்கு 24 மாற்றிக்கான்னு எங்கள் அம்மா யாத்தை என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு டவுட் பூரா எளிமையில வந்துருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்லேருந்து எங்கள் ஊரில் ஒரு அண்ணாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 206ஆம் நம்பர் போட்டில் பார்த்தீங்கன்னா பிடிபட்டவங்கள ஒரு ஆளுக்கு வந்து 2வது டைம் பிடிபட்டவங்க 2 வருஷம் தண்டனை போட்டிருக்காங்க. 2 பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகாதனால அவங்க 2 பேருக்கு மட்டும் 21ஆம் தேதி வாய்தா வந்து மாற்றி வச்சுருக்காங்க. 543ஆவது நம்பர் உள்ள போட்டில் வந்து அந்த 2வது டைம் பிடிபட்ட அந்த ஒரு பையனுக்கு 2 வருஷம் தண்டனை, மிச்ச பேரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை எனக்கு ஷேர் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க, போட் நம்பர் சொல்லுங்க தான். ஐயோ எனக்கு போட் நம்பர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ஏதோ 543 நீ என்ன நம்பர் சொல்ல, நீ 204 சொல்லுன்னு சொல்லிட்டு மாற்றி எங்கள் அம்மா புலம்புறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு இதில் சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு எது கிறுக்கு பிடிச்சிருச்சா, ஏன்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஃபோன் அடிச்சதில் அவங்க சொல்லியிருப்பாங்க போல. சொல்கிறாங்க அவன் சொன்னான்டி இப்படி. இப்போ எத்தனை நம்பர்மா சொன்னாங்க, சொல்லலை, இன்னும் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, மாதிரி சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க சொல்லலை. கடைசியில் அப்போ நீ வேற நம்பர் சொன்ன, அப்போ அவங்க என்ன நம்பர் சொன்னாங்க, இல்லை இன்னும் சொல்லலை. அப்போ இவ சொன்னது எப்படி வேற நம்பராக? நான் சொன்னேன் நான் என்ன நம்பரும் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் இந்த போட்டு நம்பர் மட்டும் கேட்டு சொல்லுங்க தான் சொல்ல. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆளுக்கு ஃபோன் அடிச்சுட்டு திருப்பி எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க. திரும்ப எங்கேயே வேலையாக இருக்காங்களாமே, 1 மணி நேரம் ஆகுமா 1/2 மணி நேரம் ஆகுமா கேட்டு சொல்கிறது. எனக்கு வேறு வழியே இல்லை. போட்டு டிரைவரோட அக்காவுக்கு நம்பர் போட்டு எடுத்து ஃபோன் அடிச்சிட்டேன். ஃபோன் அடிச்சதில் அவங்க வந்து சொன்னாங்க நம்ம போட் நம்பர் 543மா, ஒரு பையனுக்கு மட்டும் 2 வருஷம் போட்டிருக்காங்க, மீதி எல்லாம் ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரிலீஸ்னா இப்போ நம்ம அவங்க நாட்டு காசுக்கு 50,000 கெட்ட தவறுனா 6 மாதம் அவங்களுக்கு சிறை தண்டனை. இப்போதைக்கு ரிலீஸ், அதாவது அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுக்கு 15,000 to 16,000 ரூபாய்க்கு உள்ள அந்த ரேஞ்சில் வருமா. அந்த காசை 13 பேருக்கு கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா, அவங்க சொன்ன டைமுக்குள்ள கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்துருவாங்க. இங்கே சென்னை. அதாவது மேடம் ஹாப்பி, அவங்க தம்பி வர்றாங்க, இன்னும் ஒரே ஜாலி தான். காலையிலிருந்து எனக்கு ஒவ்வொரு நாள் வாய்தாவோட தலை சுத்து வந்துடும். எப்பயும் வாய்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் தலை சுத்து வரும்.
இன்னைக்கு காலையில் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா அது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. மாற்றி மாற்றி போட்டுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மறுபடி அடுத்து அவங்க ஊர் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் நம்ம எலி ப்ரோவோட மாதவன் ப்ரோவோட சேர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பாவம் போன வாய்தால அது எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்க. போன வயதில் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ராமேஸ்வரத்தில் போராட்டம் வேறு நடந்தது. அப்போ டைமில் இவங்களுக்கு பின்னாடி பிடி விட்டோம்னா முன்னாடிக்கு முன்னாடி ரிலீஸ், அதுக்கு பின்னாடி பிடி விட்டோம் அன்னைக்கு போன வாரம் ரிலீஸு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாயிட்டு. பின்னாடி பிடி விட்டவங்கன்னா வந்துட்டே இருக்காங்களா, இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு அதுவே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் இல்லாதனால நிறையா பிரச்சனை நடந்திருக்கு உள்ள. அதனால தான் அந்த வாய்தா மாற்றி மாற்றி போட்டு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, வாய்தா போடாமல் பேசாமல் 2 மாதம் 3 மாதம் தண்டனை போட்டால் கூட நிம்மதியே. ஏன்னா 3 மாதம் கழிச்சு வந்துடுவாங்க, 2 மாதம் கழிச்சு வந்துடுவாங்க, 6 மாதம் கழிச்சு வந்துடுவாங்கன்றது இருக்கு. 10 நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியல. காலையிலேருந்து எனக்கு கையால் ஆடுது. நான் அந்த நாளைக்கு மெசேஜ் போட்டேன். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் கையால் ஆடுது. ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துடலான்னு பார்த்தா முடியாமல் போச்சு. நல்லா ஆட மாட்டா எப்பவுமே ஒரு நல்ல ஆட பாட்டு. அந்த அண்ணனுக்கு நான் காலையிலேயே மெசேஜ் போட்டேன். ஆனால் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு தான் இலக்கியில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் அந்த அண்ணன் எனக்கு கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வீடியோவுக்கு கிளம்பும் போதே உலகத்தில் இருக்க எல்லா தெய்வத்தையும் கொடுத்துட்டேன். எப்படியான ரிலீஸ், எப்படியான ரிலீஸ். ஏன்னா இன்னைக்கு வீடியோ வேறு எடுக்கணும்னு இருந்துச்சு. ஏதாவது சமையல் வீடியோ எடுக்கணும். அந்த சமையல் வீடியோவில் அவங்க ரிலீஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மகரக்கட்ட நல்லா இருக்குது. மறுநாள் கூட ஆயிருவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ப்ரெஷர் லோவாகி தலை சுற்றணும். ஆனால் இன்னைக்கு சரி ரிலீஸ் சொல்லிட்டாங்களா, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இவங்க வந்து ரிலீஸ். அதான் சரி அதை வந்து நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. வேண்டுனாங்க எங்களுக்காண்டி நிறைய பேர் வரட்டும் எதிர்பார்த்தாங்க. வர்ற தம்பி வந்துட்டாங்களா, தம்பி எப்போ வர்றான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சியோட அந்த சொந்தங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அந்த அடுத்த வீடியோ வந்துக்கிட்டு அடுத்த வீடியோன்னு சொல்கிறத விட அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி வரக்கு 2-3 நாள் ஆகும்ல. நான் காசு கட்டி அங்கேருந்து வந்து சென்னை அங்கே ஏர்போர்ட்டில் போய் அங்கே போய் இங்கேருந்து வேன் பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் கிட்ட ஆயிரும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம ஊரில் போய் நம்ம ஜாலியாக வளர்க்க முடியும். இதுக்கு இடத்துல எத்தனை ஊருக்கு போயிட்டு வந்துருக்கு. அன்றைக்கும் போயிட்டு வந்தேன். வீடியோ எடுக்க மனசே ஆக மாட்டேங்குது. நேற்று கூட பண்ண ஒரு கல்யாணம் வீட்டில் சரி கடமைக்கு போய் அங்கே அது வெளியினால எடுத்து வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எடுக்க முடியாது. எங்கள் அம்மா அது எடுக்கிற சூழ்நிலை எங்கள் அம்மா இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லாதனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அது அம்மா வீட்டு வீடியோனா அவங்க 2 பேர் உள்ளே இருப்பாங்க. அந்த அங்கே உள்ள வீடியோ எப்பவுமே ஹாப்பினஸாக தான் இருக்கும். அந்த ஹாப்பினஸுக்காண்டி தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. போய் சோகமான வீடியோ எடுக்க நம்மளுக்கும் விருப்பம் இல்லை. டாடா பாய். அதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லணும். நியூஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறதுக்கானே இந்த வீடியோ சொன்னோம். டாடா பாய்.